சாம் பி செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. காசு தேவை காசு தேவைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அதற்காக தான் இந்த செழிப்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும். பொருளாதார செழிப்பை நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சபையும் அதில் இருக்கிறவர்களும் ஊழியக்காரர்களும் செழிப்பாக வேண்டும். செழிப்பாக இருக்கிறவர்கள் கூட இன்னும் செழிப்பாக வேண்டும். இதை போதிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி சகல சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்படும். மறுபடியுமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நல்ல தேவன் ஒருவர் உண்டு, அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மையே அவர் இந்த பூமியிலே வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்காக செய்திருக்கிறவர் அவர் என்பதை எடுத்து காட்டும்படியாகவே இங்கே போதனைகளை கொடுத்து வருகிறோம். கடந்த பல வாரங்களாக குறிப்பாக பொருளாதார செழிப்பை குறித்து இங்கே போதித்து வருகிறோம். ஏனென்றால் பொருளாதாரம் என்பது மனித வாழ்க்கைக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை தேவன் எப்படி சந்திக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது தேவன் நம்மை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார், நமக்கு எப்படி அவர் அன்பு பாராட்டுகிறார் என்பது நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. பொருளாதாரத்தை குறித்து வேதம் அதிகமாய் போதிக்கிறது. ஏனென்றால் அது வாழ்க்கையின் முக்கியமான ஒரு அம்சம் என்று கடவுளுக்கு தெரியும். ஆகவே மிகவும் அதிகமாக இது வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை பல்வேறு பிரிவுகளாக நாம் பிரித்து போதிப்போம் என்று சொன்னேன். முதலாவது பிரிவு பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது என்பதுதான். இதை எடுத்து காண்பிக்கும்படியாக கிட்டத்தட்ட 10 வாரங்களுக்கு மேல் இதை போதித்து வருகிறேன். இதை எடுத்து கூறும்படியாக தேவனுடைய விருப்பமும் சித்தமும் நம்முடைய செழிப்பு தான் என்பதை காண்பிக்கும்படியாக இந்த பொருளாதார செழிப்பை குறித்த 2ஆம் பகுதியை நாம் கடந்த 2 வாரங்கள் முன்பாக பார்க்க ஆரம்பித்தோம். இந்த 2ஆம் பகுதி எதை குறித்தது? பொருளாதார செழிப்பை குறித்து மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பொய்களை குறித்து பேசி அதை அம்பலப்படுத்தி சத்தியத்தை எடுத்து கூறும்படியாக இங்கே போதித்து கொண்டிருக்கிறேன். இந்த 2ஆம் பகுதியில் முதலாவது பொய், ஜனங்கள் நம்பும் முதலாவது பொய்யை குறித்து நான் பேசினேன். அது என்னவென்றால், பணம் முக்கியமற்ற ஒன்று, பணம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஆகவே அதை பற்றிலாம் பேச வேண்டியதில்லை, வேதம் அதை பற்றிலாம் போதிக்கிறது கிடையாதாக்கும். அது ரொம்ப முக்கியமற்றது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். எப்படி முக்கியமற்றதுன்னு சொல்லுகிறாருன்னு எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. எங்கே போனாலும் காசு தான் தேவைப்படுது இன்றைக்கி. எப்படி அறிவுள்ளவர்கள் அப்படி சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் பணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் என்பது சாதாரண மனுஷனுக்கு கூட விளங்கக்கூடிய ஒரு காரியம். சில நேரத்தில் ஆவிக்குரிய மனுஷர்கள் நினச்சிடுறாங்க பணம் முக்கியமல்ல என்று. ஆனால் வேத வசனத்தை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு அது போதிக்கிறது. அது முக்கியம். ஆகவே தான் மனிதன் பாவத்தில் விழுந்தபோது பொருளாதார சீர்குலைவும் ஏற்பட்டது. மீட்பிலேயும் நம்முடைய தரித்திரத்தை இயேசு சுமந்து தீர்த்தார் என்று வேதம் எழுதி இருக்கிறது. நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அது முக்கியம். ஆண்டவருடைய பார்வையில் முக்கியம். ஆண்டவருக்கு அது முக்கியமாக இருந்தால் நமக்கு அது முக்கியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முக்கியமாக இருக்கும்போது நான் முக்கியம் இல்லைன்னு சொன்னால் நான் முட்டாளாகி விடுகிறேன். ஆகவே அருமையானவர்களே, பொருளாதாரம் பணம் ஆண்டவருடைய பார்வையில் முக்கியமாக இருக்கிறது. ஆகவே தான் கல்வாரியில் அதை தரித்திரத்துக்கு முடிவு கட்டினார் இயேசு. 2வது, சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சிலரை ஐஸ்வர்யவான்களாகும்படியாகும், இன்னும் சிலரை தரித்திரர்களாகவே இருக்கும்படியாகவும் தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் தலைவிதி, நாய்க்கு வால் அளந்து வச்சா மாதிரி அளந்து வச்சிட்டார் கடவுள், அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, வாலிபரெல்லாம் இதை கேட்டால் என்ன ஆகுறது? அவன் எடுக்கிற முயற்சியை கூட அவன் எடுக்க மாட்டான். ஏனென்றால் நாம் தான் சொல்லிடுறோம், நீ என்ன முயற்சி பண்ணி என்ன, உன் தலையில் எழுதியிருக்கிறது தான் நடக்க போகுது, உனக்கு என்ன அளந்து வச்சிருக்காரோ கடவுள் அதுதான் நடக்கப் போகிறது என்று நாம் சொல்லிவிடுகிறோம். அப்படி கிடையாது என்பதை எடுத்து காண்பித்தேன். வேத வசனத்திலிருந்து எடுத்து காண்பித்தேன். தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. எப்படி தேவன் இந்த பூமியில் காரியங்களை இயங்க பண்ணுகிறார், எப்படி ஒருவன் செழிப்படைகிறான், எப்படி ஒருவன் தரித்திரமாகிறான் என்பதை குறித்தெல்லாம் பேசினேன். ஏனென்றால் இது ஏதோ தேவன் எழுதி வச்சதல்ல, சில பிரமாணங்கள் இயங்குகின்றன. செழிப்பின் பிரமாணத்தை பின்பற்றும் போது மனுஷன் செழிப்படைகிறான். தரித்திரமும் ஒரு பிரமாணத்தின்படி தான் வந்துகிட்டு இருக்குது. அதன்படி இயங்குகிறவன் தரித்திரத்தை அரவணைத்துக் கொள்கிறான், தரித்திரம் அவனை பிடித்துக் கொள்கிறது. கடவுள் இதை பண்ணிட்டார்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு 3வது பொய்யை குறித்து நாம் பேச போகிறோம். 3வது பொய் என்னவென்றால், என்னுடைய பொருளாதார செழிப்பை தேவன் விரும்புகிறது இல்லை என்று அநேகர் நம்புகிறார்கள். தேவன் நம்முடைய பொருளாதார செழிப்பையே விரும்புகிறது இல்லை, பணம்னாலே கடவுள் வெறுக்கிறாருங்கிற மாதிரி சிலர் பேசுகிறார்கள். அதை பற்றி அப்படி எடுத்து கூறுகிறார்கள். மக்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை உள்ளத்தை வைக்கிறார்கள். இது பெரிய ஆபத்து பாருங்க. ஆகவே இன்றைக்கு
3 பெரிய காரணங்களை எடுத்து காண்பித்து ஏன் இது ஒரு மாபெரும் பொய் என்பதை எடுத்து விளக்க நான் விரும்புகிறேன். ஏனென்றால் பொய்களை நம்பிக்கொண்டிருந்தோம் என்றால் தோல்விக்கு நேராக சென்று விடுவோம். எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் சரியான பாதையில் போக முடியும். கர்த்தர் நம்முடைய செழிப்பை விரும்புகிறார் என்பதை ஏராளமாக போதிச்சிருக்கிறேன். ஆனால் இங்கே 3 காரியங்களை குறிப்பாக சொல்லி அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது காரணம், தேவன் ஏன் நம்முடைய செழிப்பை விரும்புகிறார் என்பதுக்கு முதலாவது காரணம், நம்முடைய தேவைகளும் நம்மை சார்ந்திருப்பவர்களின் தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும், குறைவில்லாமல் அது சந்திக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசுவே பேசுகிறார். மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருக்கிறார், விரும்புகிறாரா விரும்புறது இல்லையா என்றதை அவரே பேசுகிறார். பாருங்கள், 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். கடவுளை பற்றியே ஒன்றுமே அறியாதவர்கள் கூட இதைத்தான் நாடிட்டு இருக்கிறாங்க. எண்ணத்தை நாடுறாங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று தேடி அலைந்து அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய கவலையாக இருக்குது, பாரமாக இருக்குது. பாருங்கள், எங்கேருந்து வரும் சாப்பாடு, எங்கே போயிருப்பேனாக்கும், என்ன பண்ணுவேனாக்கும் அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அவர்கள் நாடி தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். பரமபிதா இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, இல்லை உனக்கு எழுதி வச்சுட்டேன் அது அவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், உங்களுக்கு இதெல்லாம் அவசியம். தீஸ் ஆர் நெசசிட்டிஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ். இது நமக்கு அவசியம். வாடகை கொடுப்பது அவசியம், சாப்பிடுவது அவசியம், உடுப்பது அவசியம், பிள்ளைகளை படிக்க வைப்பது அவசியம், நல்ல காரியங்களை செய்வது அவசியம், குடும்பத்தை காப்பாற்றுவது அவசியம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார்னு சொன்னால் அறிந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுவது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எவைகளெல்லாம் உண்றது உடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், கடவுளை மூல தேடுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய காரியங்களை மூல கவனியுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அப்போ தேவன் நம்முடைய பொருளாதார செழிப்பை விரும்புகிறார் என்றுதான் அர்த்தம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை குறித்து போதிக்கிறார். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருக்கிறான். என்ன உறுதியான வார்த்தைகள் பாருங்க. ஒருவன் விசுவாசிகளை பற்றி சொல்றார், தன் சொந்த ஜனங்களை, அதாவது தன் சொந்த மாம்சத்தை, அதாவது தன்னை மட்டும் இல்லை, தன் மனைவி பிள்ளைகளை, அப்புறம் தன் வீட்டாரை விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவன். விசுவாசத்தை மறுதலித்தவன்னா கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதற்கே தகுதியற்றவன், அப்பேற்பட்டவன் ஒரு சரியான ஒரு கிறிஸ்தவனே அல்ல என்று அவர் சொல்லுகிறார். விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருக்கிறான். அவன் கிறிஸ்தவன் சொல்லுகிறதுக்கே லாயக்கு இல்லை என்கிற விதத்தில் அவர் சொல்லுகிறார். நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், நம்முடைய பிள்ளைகள் தேவை, நம்மை சார்ந்தவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நல்ல விதத்தில் செய்யப்பட வேண்டும், நிறைவாக சந்திக்கப்பட வேண்டும், குறைகள் அந்த விதத்தில் இருக்கக்கூடாது என்பதிலே தேவன் கருத்தாக இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு அதை சரியாக செய்யலாம் அவர் மானம்தான் போகுது. ஆகவே தான் அப்படி சொல்லியிருக்குது. முதல்ல அதை கவனின்றார் அவர். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ரொம்ப வலியுறுத்துகிறார். ஏனென்றால் கர்த்தர் அதில் கருத்தாக இருக்கிறார். நான் நினைக்கிறேன் அதுக்குன்னே நம்ம ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம், கையின் பிரயாசத்தில் ஏன் ஆசீர்வதிக்கிறார்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியான விதத்தில் படிக்க வைக்கணும், சரியான விதத்தில் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு வேண்டியது செய்ய வேண்டும். அதுக்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு விசுவாசியுங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்கள் அதை சரியாக செய்யும்போது கர்த்தருக்கு அது கனத்தையும் மகிமையும் மரியாதையும் கொண்டு வருகிறது. மற்றவர்கள் பார்த்து கடவுளுடைய பிள்ளைப்பார் எப்படி செய்கிறார், எவ்வளோ நல்லா நடத்துகிறார் என்று பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு கனமும் மரியாதையும் மகிமையும் கர்த்தருக்கு உண்டாகிறது. ஆகவே அப்படி செய்ய விரும்புகிற மனுஷனை தேவன் செழிப்பாக்குகிறார். அவன் நல்லா செய்யட்டும்னே செழிப்பாக்குகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
சாதாரண பூலோக தகப்பன்கள் எல்லாரும் நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. சிலர் குடித்து வெறிச்சு பணத்தை விரயமாக்கி ஊதாரித்தனமாக செலவழித்து குடும்பத்துக்கு வேண்டிய செய்யாதவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆகவே உலகத்தில் பொல்லாத தகப்பன்மார் இருக்கிறார்கள். அவர்கள் கூட தாம் பிள்ளைன்னு வரும்போது, ஒரு நல்ல காரியம்னு வரும்போது அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக செய்து முடிக்கணுமேன்னு சொல்லி எல்லாம் முயற்சி எடுத்து செய்து முடிக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு பொல்லாத தகப்பன் கூட இயேசு சொல்கிறார், உங்கள் பரமபிதா ஒரு நல்ல தகப்பன். ஒரு பொல்லாத இந்த உலக தகப்பனை அது செய்யும்போது நல்ல தகப்பன் எவ்வளவு அதை செய்கிறார் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் அதை போதிக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறார்னு சொல்லுகிறார். பாருங்க, என் பிள்ளைகளுடைய குறைவை நான் எப்படி நிறைவாக்குகிறேன், அவருடைய தேவையை எப்படி பூர்த்தி செய்கிறேன். எனக்கு இருக்கிற வருமானத்தை வைத்து, எனக்கு இருக்கிற காசை வச்சு தான் செய்கிறேன். அதுக்கு மேலேயும் செய்ய முடியாது, குறைவாகவும் செய்ய முடியாது. மேலே செய்தால் முட்டாளாக இருப்பேன், அதுக்கு குறைவாக செய்தால் கஞ்சனாக இருப்பேன். அதுக்கு ஏற்றாற் போல தான் செய்ய முடியும். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதான் நான் செய்ய முடியும். நீங்களும் அப்படித்தான். ஆகவே நாம் சொல்லலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய தேவையை என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி நான் சந்திக்கிறேன் என்று சொல்வது சரி. ஆனால் நம்முடைய தேவைகளை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது? வேதவசனம் சொல்கிறது, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் சந்திக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எவ்வளோ ஐஸ்வர்யவர் என்று எண்ணி பாருங்கள். ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று வேதம் கூறுகிறது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். கொஞ்சம் நினச்சி பார்க்க வேணும். அப்பேற்பட்ட தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவம், அவருடைய மகிமை, அவருடைய ஐஸ்வர்யம், இவைகளிலிருந்து நம்முடைய தேவை சந்திக்கப்படுகிறது. ஆகவே தான் நாம் தரித்திரராக இருப்பதில்லை. மெய்யாகவே இதுவேளை விசுவாசிக்க வேண்டும். அங்கிருந்தால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அந்த ஸ்டாண்டர்டின்படி, அந்த அளவின்படி, அந்த ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படுகிறதுனாலே நாம் செழிப்பாக இருக்கிறோம். அதுதான் செழிப்பு. செழிப்புனா நம்முடைய தேவைகள் அந்த லெவலில் சந்திக்கப்படுகிறதுனாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறோம். அதைத்தான் இங்கே இயேசு சொல்லுகிறார். பொல்லாத பூலோக தகப்பன்களே இவ்வளோ செய்யும்போது நல்ல பரலோக பிதா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன வார்த்தைகள்! இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் பதிய வேணும். அதிக நிச்சயம், அவர் செய்வது அதிக நிச்சயம். உபாகமம் 8:18 நாம் மேலும் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. யார் அவர்? யார் கடவுள்? ஏதோ நான் பாவம் மன்னிக்கப்பட்டு மோட்சம் போய் சேர்ந்தா போதுன்னு நினைக்கிறவரா? என்னுடைய பொருளாதார செழிப்பை பற்றி கொஞ்சம் கூட கருசனை இல்லாதவரா? அதை விரும்பாதவரா? என்ன சொல்லி இருக்கிறது? தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என்ன நினைக்கிறது அவரை பற்றி? அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை உனக்கு கொடுக்கிறவர். அதை நினைத்துக்கொள்ளுன்னு சொல்லுது. ஐஸ்வர்யத்தின் தேவன், நினைத்து பார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை உனக்கு கொடுக்கிறவர், சாத்தியமாக்குகிறவர், வாசலை திறக்கிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், பணம் சம்பாதிக்க பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? கர்த்தர் நமக்கு எதிரி அல்ல, நம்முடைய செழிப்புக்கு விரோதி அல்ல. அவர் நம் பட்சத்தில் இருந்து கொண்டு நமக்காக நம்மோடு சேர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறார். நமக்கு முடியாததெல்லாம் அவர் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார், சாத்தியமாக்கி கொண்டிருக்கிறார். நம் பட்சத்தில் அவர் இருக்கிறார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான சம்பவத்தை வாசிக்கிறோம். சாலமோன் ராஜாவானவுடன் அவன் வாலிபனாக இருந்தபடினாலே தேவனிடத்தில் ஒரு ஜெபத்தை செய்கிறான். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கதாக ஞானத்தையும் அறிவியும் எனக்கு தந்திரலும், ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். இவ்வளவு அதிகமாக இருக்கிறாங்க, என்னால் இவங்க நியாயத்தை விசாரித்து சரியான காரியத்தை செய்கிறது என்றால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்னு அவன் சொல்லுகிறான் பாருங்க. அப்புறம் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்திற்கு தேவன் எப்படி பதில் அளிக்கிறார் பாருங்க. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுளும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். கேட்கவே இல்லை ஐஸ்வர்யத்தை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கேட்கலனா கூட நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், உனக்கு அது வேணும், நான் தர்றேன். இப்பேற்பட்ட ஆளுக்கு தான் ஐஸ்வர்யம் தேவைன்றார். ஏன்னா ஞானத்தை என்ன கேட்குறியோ உனக்கு ஐஸ்வர்யமும் தேவை. ஏன்னா நீ சரியாக அதை பயன்படுத்துவ, உன்னை உன் குடும்பத்தை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு அதை பயன்படுத்துவ. இப்படிப்பட்ட ஆளுடைய கையில் தான் காசை கொடுக்கணும். ஆகவே ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் மட்டுமல்ல, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு சம்பத்தையும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். யார்? சாலமோன், தாவீதுடைய குமாரன். அவனுக்கு எவ்வளோ இருந்தது?
அவன் என்ன ஏழையா? அவனுக்கு ஆண்டவர் தர்றேன்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் யாருக்கு பிறந்தவன்? தாவீது ராஜாவுக்கு பிறந்தவன். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ஒரு பெரிய அளவுக்கு தேவனால் உயர்த்தப்பட்டவன். அவன் சாகிறதுக்கு முன்னால் தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்கிறான், ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது, வெள்ளியும் பொண்ணும் கணக்கில் இட முடியாத அளவுக்கு வச்சுருக்கிறேன், தேவாலயத்தை நீ கட்டு, அதுக்காக எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்கேன், நீ ஒன்றும் பெருசாக சம்பாரித்து கட்ட வேண்டியதில்லை, நான் எல்லாத்தையும் உனக்காக ஏற்படுத்தி வைத்து விட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணக்கில் இல்லாத அளவுக்கு வெள்ளியும் பொண்ணும் விலையுயர்ந்த காரியங்களும் இருக்கிறது அவனிடத்தில். அவ்வளவு பெரிய ராஜா, கோடான கோடி ரூபாய்களுக்கு சொந்தக்காரன் அவன். அவனுக்கு பிறந்தவன் இவன், அவ்வளவு சொத்துக்கும் சொந்தக்காரன் இவன். ஒன்றும் ஏழை இல்லை, இவன் ஒரு பஞ்சத்தில் அடிபட்டுக்கிட்டு இல்லை. இவனுக்கு வந்து சொல்கிறது கர்த்தர் அவனிடத்தில் ஏற்கனவே இவ்வளவு வச்சிட்டு இருக்கவன்ட்டு சொல்கிறாரு, உனக்கு ஞானத்தையும் அறிவையும் மட்டுமல்ல, விவேகத்தை மட்டுமல்ல, உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் சேர்த்து தருவேன். அட இவ்வளோ இருக்குது, போதாத ஆண்டவரே? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இன்னும் அதிகமாக நான் தரப்போகிறேன், உனக்கு இன்னும் தரப்போகிறேன். உன்னுடைய தகப்பன் சம்பாதித்தது போதாமல், உனக்கு அவன் கொடுத்தது போகாமல், இன்னும் அதிகமாக நான் உனக்கு கட்டளையிட போகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிட போகிறேன். எப்படி சொல்ல முடியும் பாருங்க, கர்த்தர் நம்முடைய செழிப்பை விரும்புகிறதில்லை என்று எப்படி ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று என்னால் நம்பவே முடிகிறதில்லை. சங்கீதம் 35:27 நாம் வாசிக்கிறோம், தம்முடைய ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஊழியக்காரன் சுகம்னு சொன்னால், ஊழியக்காரன் சொன்னால் ஏதோ ஊழியம் செய்கிறவங்க மட்டுமல்ல, தம்மை சேவிக்கிறவர்கள், தமக்காக வாழுகிறவர்கள், தமக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தம்மை விசுவாசிப்பவர்கள், அவர்களை பற்றி சொல்றாரு. அவர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன் சொன்னா வெறும் சரீர சுகம், வியாதியிலிருந்து சுகம் என்றல்ல, ஒட்டுமொத்த நல்வாழ்வை அது குறிக்கிறது. டோட்டல் வெல்பீயிங். ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் வெல்பீயிங், நன்றாய் இருப்பது. தன்னுடைய ஊழியக்காரன் நன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் தான் உங்கள் வாயில் இருக்கணும். கர்த்தர் என்னை ஐஸ்வரியத்தை விரும்புகிறவர்கள் என்று அல்ல, கர்த்தர் அதை விரும்புகிறவர், அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, செழிக்க விரும்புகிறார் கர்த்தர், நீங்கள் செழிக்க வேண்டும் என்று. ஏன்? உங்கள் குடும்பம் தேவை சந்திக்கப்பட வேணும், உங்களை சார்ந்திருப்பவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ரெண்டாவது காரணம் ஒன்று இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் நன்றாக இருந்தால் போதாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு இருக்கியா போதும். யார்? கர்த்தர் சொன்னார் போதாது, அதல்ல செழிப்பு. சாப்பிட்டு மீதி இருக்கணும், அதை கொடுக்குற அளவுக்கு மீதி இருக்க வேண்டும். ஆகவே ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு செய்கிறார் என்று. 2 கொரிந்தியர் 9 பவுல் அப்போஸ்தலன் ஏழைகளுக்கு கொடுப்பதை குறித்து பேசும்போது தான் அவர் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் உற்சாகமே கொடுக்க கடவன் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாகும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாக, எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இப்படிப்பட்ட தர்மம் செய்கிற நல்ல காரியங்களிலே பெருக வேண்டும். அதற்காகவே அவர் சகலவித கிருபையும் உங்களிலே பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை அவர் பெருக்கத்துக்குள்ளாக நடத்துகிறார், உங்களை இன்க்ரீஸ் பண்ணுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், செழிப்படைய செய்கிறார். ஏனென்றால் நீங்கள் நிறைவாக இருந்தால் தானே உங்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இங்கே தர்ம காரியம் செய்கிறதை பற்றி பேசுகிறார், தர்மம் செய்கிறதை பற்றி, இல்லாதவர்களுக்கு கொடுக்கறத பற்றி. நீங்கள் நல்லா இருந்தால் தானே மற்றவர்களுக்கு செய்ய முடியும். நம்முடைய குறைச்சலிருந்து இன்னொருத்தன் தேவை சந்திக்கப்பட போகிறதில்லை. ஏனென்றால் அதிலிருந்து நம்முடைய தேவையே சந்திக்கப்படவில்லை. நம்முடைய நிறைவிலிருந்து தான் மற்றவர்களுடைய தேவை சந்திக்கப்பட முடியும். அதனால் நம்மை நிறைவாக்க விரும்புகிறார் தேவன். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். எப்படி சொல்கிறார் பாருங்க, ஏழைகளுக்கு கொடுக்கறத பற்றி சொல்லுகிறார். விதைக்கிறவனுக்கு விதையை நீ ஏழைகளுக்கு செய்யும்போது விதை மாதிரி இருக்குது, அதை உனக்கு கொடுத்து நீ அதை ஏழைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு விதை மாதிரி இருக்குது. விதைக்கிறீர்கள், அதுக்கு அறுப்பு உண்டாகிறது, விளைச்சல் உண்டாகிறது. விதையை கர்த்தர் கொடுக்கிறார், கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பெருக பண்ணி என்று இருக்கிறது. அதுதான் செழிப்பு. கொடுக்கிறதன் மூலமாக உங்களை செழிப்பாக்குகிறார், விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறார். இதுதான் கர்த்தர். எப்படி நாம் சொல்ல முடியும் அவர் நம்முடைய செழிப்பை விரும்புகிறவர் அல்ல என்று? அருமையானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இதை எல்லாற்றுக்காட்டும் 3வது ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஒன்று, நாமும் நம்முடைய குடும்பம், நம்முடைய தேவையும் குடும்பத்தின் தேவையும் நம்மை சார்ந்தவர்களுடைய தேவையும் பூர்ணமாய் சந்திக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை.
ஆகவே நம்மை செழிப்பாக்குகிறார். 2, இல்லாதவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்கிறதுக்காக நம்மை அவர் செழிப்பாக்குகிறார், பெருக பண்ணுகிறார். 3வது, தேவனுடைய நோக்கங்கள் நம் மூலமாக இந்த பூமியிலே நிறைவேறி தீரும்படியாக அப்படி செய்கிறார். தேவனுடைய நோக்கங்களிலே பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும், சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று மார்க் 16:15 வாசிக்கிறோம். உலகமெங்கும் சென்று சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிங்கள்னு சொல்கிறார். ஒரு ஆளை விடாதீங்க, எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை சொல்லுங்கள் என்று இயேசு அங்கே கூறுகிறார். இது தேவனுடைய மாபெரும் நோக்கம். இதற்காகத்தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். இதற்காக தான் கல்வாரி சிலுவை, இதற்காக தான் அந்த மரணம், இதற்காக தான் உயிர்த்தெழுதல், இதற்காக தான் எல்லாம் நடந்தது. இதற்காக தான் இந்த ரட்சிப்பின் திட்டம், இதற்காக தான் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், இதற்காக தான் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள். எல்லாம் எதற்காக? தேவனுடைய ரட்சிப்பின் வழி இது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லாரும் இந்த வழிக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக தான். எப்போ வருவார்கள்? எப்படி இது நடக்கும்? எல்லா சிருஷ்டிக்கும் சொல்ல வேணுமே. எப்படி சொல்லுகிறது? காசு இல்லாமல் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் காசு இருந்தால் தான் நம்ம போக முடியும், காசு இருந்தால் தான் அறிவிக்க முடியும், காசு இருந்தால் தான் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியும், பல இடங்களுக்கு செல்ல முடியும், பிரயாணப்பட முடியும். சுவிசேஷத்தை சென்று அறிவித்து அவர்கள் சீஷர்களான பிறகு அவர்களுக்கு சபைகளை கட்ட வேண்டும், அங்கே அவர்களுக்கு போதிப்பதற்காக போதர்களை நியமிக்க வேண்டும். அதற்கு காசு தேவை. கர்த்தருடைய ஊழியம் இந்த பூமியில் நடைபெற வேண்டும் என்றால், கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால், சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு பணம் பயன்படுகிறது. கர்த்தர் பணத்தை அப்படி பார்க்குறார். அதனால தான் நிறைய தரணும்னு விரும்புகிறார் விசுவாசிகள் கையில். சாலமோன் கையில் அவன் ஞானத்தை விரும்பினதுபடினால நிறைய தர அவர் விரும்பினதுனால, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்கனவே பெரிய பணக்காரராக இருக்கலாம், கர்த்தர் சொல்கிறாரு அது போதாது, இன்னும் நிறைய உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய நோக்கங்கள் பெரிதாக இருக்கிறது. அந்த பணத்தை எப்படி கையாளுவது என்று கற்றுக்கொள், அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்று கற்றுக்கொள், ஞானத்தை பெற்றுக்கொள். உன் கையில் நிறைய நான் தர விரும்புகிறேன். ஏனென்றால் அதை தரும்போது நீ அதை நல்ல விதத்தில் செலவழித்து, என்னுடைய நோக்கங்கள் நிறைவேற முடியாது செலவழித்து நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இதற்காகவே ஒன்று செழிப்பாக்குறேன்னு சொல்கிறார். வாசியுங்கள், ரோமர்களது நிருபம் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை நல்லா புரிந்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறார் பாருங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அதாவது இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் எப்படி இயேசுவை வணங்குவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? நல்ல கேள்வி பாருங்க. இப்படி ரிவர்ஸில் சொல்லணும். இதை அனுப்பப்படாவிட்டால் பிரசங்கிக்க முடியாது, பிரசங்கிக்காவிட்டால் கேள்விப்பட முடியாது, கேள்விப்படாவிட்டால் விசுவாசிக்க முடியாது, விசுவாசிக்காவிட்டால் அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ள முடியாது. யாராவது போகணும், யாராவது பிரசங்கம் பண்ணணும், அதை அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும், அதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது இந்த நித்திய ஜீவனை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும், அதை பின்பற்ற முடியும், அதில் வாழ முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. இதை சுமந்து செல்லுகிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனால் பாதத்திலே எதை வேணும் சுமந்துட்டு போயிட முடியாது, நடந்தே எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. இதில் ட்ரெயினில் போகணும், பிளெயினில் போகணும், காரில் போகணும், எப்படியெல்லாம் போகணுமோ அப்படியெல்லாம் போக வேண்டியது இருக்குது இன்றைக்கு. அருமையானவர்களே, இதுக்காக தான் கர்த்தர் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நீ போகணும், பல இடங்களுக்கு போகணும், பல இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேணும். நான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த பூமிக்காக, இந்த பூமியின் மக்களுக்காக ஏற்படுத்தின மீட்பை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்காக தான் பணம் தேவை. அதுக்கு பணம் தேவைன்னு நான் ஒன்றும் கர்த்தருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதில்லை. கர்த்தர் அதுக்கான திட்டத்தெல்லாம் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிட்டார். நிறைய பேர் இன்றைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, ஆண்டவரே ஊழியத்துக்கு பணம் தேவை, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு அவசியம், எனக்கு காசு தேவை, ஆண்டவரே ஊழியம் ஏற்று எனக்கு காசு தேவை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ தெரியும்ப்பா, எனக்கு அனுப்பப்பட்டால் தான் நீ போய் பிரசங்கிக்க முடியும், பிரசங்கித்தால் தான் அவங்க கேட்க முடியும், கேட்டால் தான் விசுவாசிக்க முடியும், விசுவாசித்தால் தான் அவள் சீஷராக முடியும், தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். எனக்கு தெரியும், அதற்காக ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வைத்து விட்டேன். ஆகவே ஆண்டவரே காசு தாரன்னு கேட்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுகிறேன்? ஆகவே தான் செழிப்பை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்றாக கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே. சும்மா ஊழியத்துக்கு காசு வேணும்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. காசு வேணுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் தேவனுடைய திட்டம் தான் புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி காசு வேணுங்கிறது எல்லாருக்கும் புரியுது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க காசு வேணும்னு ஏற்கனவே தேவனுக்கு தெரியுது. உங்களுக்கு சொந்த செலவுக்கு காசு வேணும்னு தெரியுது. அதுதான் வாஸ்தவம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில்
எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், அதுக்கெல்லாம் காசு வேணும்னு அவருக்கு தெரியும். ஊழியத்துக்கு காசு வேணும்னு தெரியும். ஏன்னா அவர் தான் இங்கே சொல்லியிருக்காரு, போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு. எப்படி போவோன்னு எதிர்பார்க்குறாரு அவர், காசு தேவைன்னு தெரியும் அவருக்கு. ஆகவே நாம் அதை திருப்பி திருப்பி அவர்கிட்ட அதையே பாட்டாக பாடிட்டு இருந்தா அதில் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. பாருங்கள், அருமையானவர்களை சிந்திக்க வேண்டும். காசு தேவை காசு தேவைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அதற்காக தான் இந்த செழிப்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும். பொருளாதார செழிப்பை நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சபையும் அதில் இருக்கிறவர்களும் ஊழியக்காரர்களும் செழிப்பாக வேண்டும். செழிப்பாக இருக்கிறவர்கள் கூட இன்னும் செழிப்பாக வேண்டும். இதை போதிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி சகல சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்படும். சும்மா இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அறிவிக்கப்பட போகிறதில்லை. ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி புலம்பிட்டு இருக்கிறதுனால இது நிறைவேற போகிறதில்லை. என்றைக்கு நாம் செழிப்பை போதிக்க ஆரம்பிக்கிறோம் அன்றைக்கு தான் ஜனங்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். விசுவாசிக்க ஆரம்பிக்கிற போது தான் அதை பெற்றுக்கொள்வார்கள். மனதில் எண்ணங்கள் மாறும்போது தான் அவளுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. அநேகர் இன்றைக்கு ஏன் செழிப்பதில்லை என்று சொன்னால், கடவுள் செழிப்பெல்லாம் விரும்புறதில்லை என்று ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய எண்ணமாக அதை எடுத்து வைத்து கொண்டு அரவணைத்து கொண்டு அதை போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்கள் செழிப்பதில்லை. அவர்களால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய காரியங்கள் அவர்கள் மூலமாக நிறைவேற போகிறதே கிடையாது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த செழிப்பை குறித்து போதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சபையும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரனும் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைவை பெற வேண்டும். தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக தேவன் செழிப்பாக்குகிறார். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், என் குடும்பத்தின் தேவை சந்திக்கப்பட வேண்டும், நான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அதை விட பெரிய நோக்கம், அதையும் தாண்டி அதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு இன்னும் நிறைய லெஃப்ட் ஓவர் இருக்கணும், நிறைய இருக்கணும், ஏராளமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய பசி, நம்முடைய உடை இதெல்லாம் காட்டிலும் பெரியது. அது தேவனுடைய நோக்கங்கள் மேலானது. அதை நிறைவேற்ற ஏராளமாய் தேவைப்படுகிறது. அது எப்போ நிறைவேற்றப்படும்? இப்படி செழிப்பை விசுவாசிக்கிறவர்கள், தேவன் நான் செழிப்பதை விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே தேவனுடைய மேலான நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள்.